ஆடி மாசம் வந்துச்சு என்னையும் வித்துலாதடா. ஏதோ பக்கத்துல நிக்கிற என் காதலி கேரட் டாக்டர் கூட சேர்ந்து உன் பண்ணையை டெவலப் பண்ணி தரேன்டா. ஐயோ ஓனரே என்ன வித்துடுப்பா, இவன் கூட என்னால வாழ முடியாது. அவன் ஒரு நாள் சாவடிச்சிருவான், இவன் டெய்லி கொத்தி கொத்தி சாவடிக்கிறான். என்னை வித்துடு. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியாச்சு, நம்ம கிட்ட வந்துட்டேன் அப்படித்தானே? அவனால பரவாயில்ல, ஒரு பொண்டாட்டி எடுத்துட்டு இருக்கான், நான் 2 பொண்டாட்டிக்காரன். என் பாவத்துல விழாது, அப்புறம் அவங்களுக்கு புருஷன் இல்லாம அனாதைகள் நிப்பாங்க. தயவு செய்து விட்டுப்பா. அவன மாதிரி உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்போம்னு நினைக்கிறியா? வாய்ப்பில்லை ராஜா. இந்த ஷெட்ல எங்களால இருக்க முடியல. ஒன்னு ஏசியை போடுறது இல்லை, எங்களை தயவு செய்து வித்துடு. விற்க தாண்டா போகிறேன். இதோ ஆடி மாதம் வந்துச்சு இல்லை, உங்களுக்குலாம் நல்லா ரேட் வந்துடும். கண்டிப்பாக விற்றுருவேன். பார்த்தீங்கள இந்த பண்ணையில் ரெடியாக இருக்குது கோழிங்க. வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சுத்தமான நாட்டுக்கோழிங்க, பெருவோட அசல் ரகம். வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகலாங்க. மேலே நம்பர் இருக்குது, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் பண்ணைக்கே விசிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். என்ன இந்த கோழிங்க மண்குடியில் போட்டுட்டு இருக்குங்க? யோ ஓனர், ஆடி மாசம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு ரேட் சொல்லாத. பாவம் மக்கள், கம்மியா குறைச்சு கொடு. இந்த சுத்து வட்டாரத்துக்கு நம்ம தாண்டா கம்மியான விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.